கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நம்ம அண்ணாந்து பார்த்தா நீல நிறத்துல தெரியுது இல்லையா, அதுதான் வானம். இந்த பூமிக்கும் அந்த வானத்துக்கு எவ்வளவு தூரம்? இந்த பூமி மேல நம்ம நிக்கிறோம். பூமி நமக்கு அடையாளம் தெரியுது. இந்த பூமி மேல நிக்கிறத நம்ம உணர்றோம். இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா வானம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா தெரியல. எவ்வளவு உயரத்துல வானம் இருக்குன்னு தெரியல. விமானத்துல நாம பயணம் பண்ணுனா கிட்டத்தட்ட 45,000 அடி உயரம், 50,000 அடி உயரம் அப்படின்னு சொல்லி அந்த விமானங்கள் பறக்குது. அந்த விமானத்துல பயணிக்கிறப்ப அந்த ஜன்னல் வழியா பார்த்தா அதுக்கு மேல வானம் தெரியுது. 45,000 அடி உயரம் சொல்றாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்ப நம்ம ஜன்னல் வழியா எட்டி பார்த்தோம்னா அதுக்கு மேல வானம் தெரியுது. அப்ப அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு அளவிட முடியல. பாத்தீங்களா? இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை எப்படி இருக்குமா? அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப கடவுளுக்கு பயப்படுறவங்க மேல கடவுளுடைய அன்பு அளவிடவே முடியாது. கடவுள் நம்மீது காட்டுகிற அன்பு, நம்மீது அவர் காட்டுகிற கிருபை, நம்மீது காட்டுகிற தயவுக்கு அளவிடவே முடியாது. நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் கர்த்தரோட கிருபை. அது போய்கிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு பாசம், அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார் பாருங்க. இதுக்கு அவர் என்ன கைமாறு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நமக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிற அந்த ஒழுக்க முறைகளை கடைபிடிக்கணுங்கிறார். ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரியானபடி கடைபிடிச்சு அந்த ஒழுக்கமும் கிரமமுமா நம்ம இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறார். வேற ஒண்ணு அவரு நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பணமோ பொருளோ செல்வமோ ஐஸ்வர்யமோ எதையும் அவர் எதிர்பார்க்கல. அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் யார் அப்படின்னா, ஒழுக்கமா கிரமமா நடக்கிற பிள்ளைங்க தான் அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள். அப்படி அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைங்க மேல அவருடைய அன்பு, கிருபை அவ்வளோ பெருசா இருக்குமா? அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். நாட்கள் எண்ண முடியாது. இன்னொரு 10 நாளைக்கு தான் அவரோட கிருபை, இன்னொரு 20 நாளைக்கு தான் அவரோட அன்பு, இன்னொரு 30 நாளைக்கு தான், அப்படின்னாலும் அளவிடலாம் முடியாது. மிக பிரம்மாண்டமானது, மிக பெரியது. அன்பானவர்களே, நம் மேல ஆண்டவர் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிதான கிருபையையும் அன்பையும் வச்சிருக்கிறார். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒழுக்கமா உண்மையா வசனங்கள் நமக்கு போதிக்கிறபடி நம்ம வாழ்ந்தாவே போதும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும், அவ்வளவுதான். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைய ஒழுக்கமா நிதானமா வாழணும். அப்படி வாழ்கிற போது நிச்சயமாகவே கடவுள் நம்மீது காட்டுகிற அன்பு அளவு கடந்ததாக இருக்கும். கடவுள் நம்மீது காட்டுகிற கிருபை அளவு கடந்ததா இருக்கும். அப்ப அதுதானே நம்ம இந்த உலகத்துல எதிர்பார்க்கிறோம். அதுதானே நமக்கு வேணும்.
அப்ப அவர் சொல்றபடி நாம நடக்கிறப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய ஒரு கிருபையை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர். அவ்வளவு பெரிய அன்பை நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தவறிவிடாதபடிக்கு தப்பான சிந்தனைகள், தப்பான எண்ணங்கள், தப்பான செயல்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறுதல்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து விடாமல் உம்முடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்க இரக்கமும் தயவும் கிருபையும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.